അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു. പ്രിയമുള്ള സഹോദരങ്ങളെ, സ്നേഹം നിറഞ്ഞ സഹോദരിമാരെ, സർവശക്തനായ അല്ലാഹുവിന്റെ ശാന്തിയും സമാധാനവും നമ്മളെവരിലും സദാ വർഷിക്കുമാറാകട്ടെ. ആമീൻ. അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சர்வ வல்லமை படைத்த அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் எப்போதும் பொழியட்டுமாக. ஆமீன். இன்று நாம் பேசப்போவது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றியதாகும். குறிப்பாக நம் வீடுகளில் இருந்து பரக்கத், அதாவது அல்லாஹ்வின் அருள் சுபிட்சம் நீங்கிப் போக காரணமான ஒரு விஷயம். நம்மில் பலர் இந்த விஷயத்தை சாதாரணமாக கருதுகிறோம். ஆனால் அல்லாஹ்வின் பார்வையில் இது ஒரு பெரும் பாவமாக கருதப்படுகிறது. அந்த விஷயம் கீபத், அதாவது புறம் பேசுதல், கீபா பற்றியதாகும். அதைப் பற்றித்தான் நான் உங்களுடன் பேச விரும்புகிறேன். நம்முடைய வீடுகள் அமைதி, அன்பு ஆகியவற்றின் புகலிடங்களாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் அனைவரும் விரும்புகிறோம். அப்படியென்றால் எங்கே நமக்கு தவறு நேர்கிறது? ஏன் பல நேரங்களில் நம் வீடுகளிலிருந்து அமைதி நீங்கிப் போகிறது? அதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று நம்முடைய நாக்குகள், நம்முடைய பேச்சுகள்தான். புனித குர்ஆன் நம்மை நினைவூட்டுவதைப் போல ஒருவர் இல்லாதபோது அவர் விரும்பாததை கூறுவது மரணித்த தன் சகோதரனின் பச்சை மாமிசத்தை உண்பதற்கு சமமாகும். அவ்வளவு பயங்கரமான ஒரு பாவம்தான் கீபத். இனி நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. கீபத் பேசுவது மட்டுமல்ல பிரச்சினை. பல நேரங்களில் நான் யாரை பற்றியும் தவறாக பேசுவதில்லை என்று நம்மை திருப்திப்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் நம்முடைய வீடுகள் மற்றவர்கள் வந்து உட்கார்ந்து புறம் பேசுவதற்கான ஒரு தளமாக மாறிவிட்டதா என்று நாம் எப்போதாவது சிந்தித்திருக்கிறோமா? நம்முடைய நண்பர்களோ உறவினர்களோ அண்டை வீட்டாரோ நம் வீட்டிற்கு வருகிறார்கள். நாம் அவர்களுக்கு தேநீர் மற்றும் பலகாரங்கள் கொடுத்து உபசரிக்கிறோம். பேச்சு மெல்ல மெல்ல அங்கே இல்லாத இன்னொருவரை பற்றி ஆகிறது. அவர்களுடைய குறைகளும் குற்றங்களும் நம்முடைய வரவேற்பறையில் விவாதிக்கப்படுகிறது. நாம் எதுவும் பேசாமல் இருக்கலாம். ஒருவேளை தலையாட்டி கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அன்பானவர்களே, அந்த நொடியில் நம்முடைய வீட்டிலிருந்து அல்லாஹ்வின் பரக்கத் வெளியேறிப் போகிறது. நாம் அந்த பாவத்திற்கு ஒரு வாய்ப்பை வழங்கினோம். அதற்கு ஒரு தளத்தை ஏற்படுத்திக் கொடுத்தோம். நம்முடைய வீடு சாந்தியின் மையமாக மாறுவதற்கு பதிலாக தீமையின் களமாக மாறிவிட்டது. இது நம்முடைய குடும்பத்தில் உள்ள அமைதியையும் சுபிட்சத்தையும் இல்லாமல் செய்துவிடும். இனி இரண்டாவது விஷயம் கீபத்தை கேட்டுக்கொண்டிருப்பது பற்றியதாகும். ஒருவர் இன்னொருவரை பற்றி குறை கூறும்போது அது சரியில்லை, நாம் அப்படி பேசக்கூடாது என்று நம்மால் சொல்ல முடியவில்லை என்றால் குறைந்தபட்சம் அந்த சபையிலிருந்து எழுந்து செல்வதற்காவது நம்மால் முடிய வேண்டும். அதற்கும் தயாராகாமல் கூறுவதற்கெல்லாம் ஆமாம் போட்டு தலையாட்டி கேட்டுக்கொண்டிருப்பது கீபத் பேசுவது போலவே பாவமாகும். கேட்பவரும் கூறுபவரும் பாவத்தில் பங்காளிகளாவர். நம்முடைய மௌனம் பல நேரங்களில் அந்த பேசுபவருக்கு ஒரு ஊக்கம்தான். நன்மையை ஏவவும் தீமையை தடுக்கவும் பணிக்கப்பட்டவர்கள்தான் நாம். நம் கண் முன்னால் ஒரு சகோதரனின் மரியாதை குலைக்கப்படும்போது மௌனமாக இருப்பது ஒரு விசுவாசிக்கு அழகல்ல. இது சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயமும் உண்டு. மூவர் சேர்ந்து இருக்கும்போது அவர்களில் இருவர் சேர்ந்து ஒருவரை விலக்கி வைக்கும் விதத்திலோ அல்லது அங்கே இல்லாத வேறொருவரை பற்றியோ தவறாக பேசுகிறார்கள். அப்போது மூன்றாமவர் எதுவும் பேசாமல் ஒதுங்கியிருப்பது. நான் எதுவும் சொல்லவில்லையே, அவர்கள் இருவருக்குள் தானே பேசினார்கள் என்று நினைத்து சமாதானமடைய வேண்டாம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தது ஒரு சகோதரனின் மானத்தை பாதுகாக்க யார் முன் வருகிறாரோ மறுமை நாளில் அல்லாஹ் அவருடைய முகத்தை நரகத்திலிருந்து காப்பான் என்பதாகும். அந்த ஒரு சபையில் நம்முடைய மௌனம் கூட கேள்விக்குள்ளாக்கப்படலாம். தீமையை கண்டபோதும் அதற்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருப்பதும் பாவமாக கருதப்படும். இனி இந்த காலகட்டத்தின் மிகப்பெரிய ஆபத்துக்கு வருவோம். சமூக ஊடகங்கள் மற்றும் தொலைக்காட்சியின் காலகட்டத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களை கேலி செய்யும், மற்றவர்களுடைய குறைகளை பெரிதுபடுத்திக் காட்டி சிரிக்க வைக்கும் நகைச்சுவை நிகழ்ச்சிகள், திரைப்படங்கள், ட்ரோல்கள், ஏன் சில பிரசங்கங்கள் கூட நாம் பார்க்கவும் கேட்கவும் ரசிக்கவும் செய்கிறோம். நாம் நினைவில் கொள்ள வேண்டும், இதுவும் கீபத்தின் இன்னொரு வடிவம்தான். ஒருவரை வேதனைப்படுத்திக் கொண்டு அவருடைய மானத்தை காயப்படுத்திக் கொண்டு நாம் அடையும் சிரிப்பிற்கு அல்லாஹ்வின் முன் நாம் கணக்கு சொல்ல வேண்டியிருக்கும். இதுபோன்ற நிகழ்ச்சிகளை பார்க்கவும் கேட்கவும் பகிரவும் ஷேர் செய்யும்போது நாம் அறியாமலேயே அந்த பாவத்தில் நாமும் பங்காளிகளாகிறோம். நம்முடைய கண்காது நாக்கு இவற்றுக்கு அல்லாஹ்விடம் பதிலளிக்க வேண்டியிருக்கும். ஆகையால் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வீடுகளை சுத்தம் செய்வோம். நம்முடைய பேச்சுகளை சுத்தம் செய்வோம். நம்முடைய காதுகளையும் கண்களையும் பாதுகாப்போம். கீபத் பேசுவதிலிருந்தும் அதை கேட்பதிலிருந்தும் அதற்கு வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுப்பதிலிருந்தும் நாம் விலகியிருப்போம். நம்முடைய வீடுகள் புறம் பேசுதலின் மையங்களாக மாறாமல் இருக்கட்டும். மாறாக குர்ஆன் ஓதுதல், திக்ருகள், அல்லாஹ்வை நினைவு கூர்தல், நல்ல பேச்சுகள் ஆகியவற்றின் மையங்களாக இருக்கட்டும்.
அப்போதுதான் நம்முடைய வீடுகளில் உண்மையான பரக்கத்தும் அமைதியும் நிலைத்திருக்கும். சர்வ வல்லமை படைத்த அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த மகாபாவத்திலிருந்து பாதுகாப்பானாக. நம்முடைய வீடுகளில் அமைதியையும் பரக்கத்தையும் நிலைநாட்டுவானாக. அமீன்.